திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 7 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்க உறுதியளித்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வலுவான கூட்டணி அமைத்துள்ள போதிலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்று தேமுதிக இணைந்தது. இதில் தேமுதிகவுக்கு 7 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்க உறுதியளித்து இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் திமுக தலைமையிடம் தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள 20 தொகுதிகளை பட்டியலிட்டு தேமுதிக வழங்கியுள்ளதாக தெரிகிறது. அதில் இருந்து 7 தொகுதிகளை திமுக உறுதி செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் விருதாசலம் அல்லது ரிஷிவந்தியம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்தும், சிவகாசி, விருதுநகர், சாத்தனூர் ஆகிய 3 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் விஜயபிரபாகரனும், விருகம்பாக்கத்தில் பார்த்தசாரதியும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு ராஜ்யசபா இடத்திற்கு அக்கட்சியின் பொருளாளரும் பிரேமலதா விஜயகாந்தின் சகோதரருமான LK சுதீஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.